Hello students, welcome to 10th standard science class. Today we are going to learn unit 15 nervous system part 3. In previous video we learnt about structure of neuron, types of neurons and nerve fibers, transmission of nerve impulse, neurotransmitters. Today we are going to learn human nervous system. Human nervous system. The complexity of nervous system can be observed during the course of evolution. We the human beings differ from other animals in our ability to think and take actions, which is due to the well-developed nervous system. Human nervous system is differentiated into central nervous system CNS, peripheral nervous system PNS and ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் ஏஎன்எஸ். எவல்யூஷன் அப்படின்னா பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சினா என்ன? குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எப்படி உடனே குரங்குலேருந்து மனுஷன் வந்துட்டானா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தான் குரங்குலேருந்து மனுஷன் தோன்றியிருப்பான். ஆரம்ப காலத்தில் இந்த நர்வஸ் சிஸ்டம் சிம்பிளாக தான் இருந்திருக்கும். அடுத்தடுத்து எவல்யூஷன் நடக்கத்தான் நர்வஸ் சிஸ்டம் காம்ப்ளெக்ஸாக ஆயிருக்கும். ஹியூமன் பீயிங்ஸோட நர்வஸ் சிஸ்டம் பார்த்தோம்னா மற்ற அனிமல்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹியூமன் பீயிங்ஸோட நர்வஸ் சிஸ்டம் யோசித்து சிந்திச்சு செயல்படுற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கும். இதுதான் வெல் டெவலப்டு நர்வஸ் சிஸ்டம். ஹியூமன் நர்வஸ் சிஸ்டமை மூணாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் பிஎன்எஸ் அண்ட் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் ஏஎன்எஸ். The CNS acts as Center for Information Processing and Control. It consists of the brain and the spinal cord. The PNS is made up of the nerves which connect the brain and spinal cord to all parts of the body. The ANS is formed of sympathetic and parasympathetic nerves. CNS அப்படின்னா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் தான் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே அறிவிக்கும். அதாவது நம்ம எப்பயாவது ஹாட்டான ஆப்ஜெக்டை தொட்டிருப்போம், அப்போ நமக்கு கையில் சுட்டிருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் அடுத்து நமக்கு நடந்துச்சுன்னா அந்த ஹாட்டான ஆப்ஜெக்டை தொட்டால் கையை சுற்றும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்கறது தான் சிஎன்எஸ். நம்மளுடைய ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் சிஎன்எஸ். இதில் என்னென்ன இருக்குன்னா பிரெயின், ஸ்பைனல் கார்டு. பிரெயின்லேயும் ஸ்பைனல் கார்ட்லேயும் நிறைய நர்வ்ஸ் இருக்கும். அந்த நர்வ்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். அடுத்து ஏஎன்எஸ். ஏஎன்எஸ் எதனால் ஆயிருக்குன்னா சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ்னால ஆயிருக்கும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். த பிரெயின் அண்ட் த ஸ்பைனல் கார்ட் பீயிங் டெலிகேட் vital structures are well protected in bony cavities of the skull and the vertebral column respectively. CNS formed of two types of matter such as white matter or grey matter with respect to the presence or absence of myelin sheath, which we have discussed earlier. பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் ஒரு டெலிகேட்டான ஸ்ட்ரக்சர், அப்படின்னா ரொம்ப மிருதுவான ஒரு ஸ்ட்ரக்சர். இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது எதுனா ஸ்கல். பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஸ்கல்லு, ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது வெர்டிபிரல் காலம். சிஎன்எஸில் டூ டைப்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்குது. அது என்னென்னா ஒயிட் மேட்டர் அண்ட் கிரே மேட்டர். ஒயிட் மேட்டர் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்னால் ஆனது. கிரே மேட்டர் நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்னால் ஆனது. The brain is the controlling center of all the body activities. It is covered by three connective tissue, membrane or meninges. நம்மளோட பாடி ஆக்டிவிட்டீஸை எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா பிரெயின். அதுதான் கண்ட்ரோலிங் சென்டர். இந்த பிரெயினை கவர் பண்ணி 3 மெம்பரைன் இருக்கும். அது என்னென்ன மெம்பரைன்னா டியூரா மேட்டர், அரக்னாய்ட் மெம்பரைன், பையா மேட்டர். டியூரா மேட்டர் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் திக் ஃபைப்ரஸ் மெம்பரைன். Arachnoid membrane is the middle thin vascular membrane providing web-like cushion. Pia mater is the innermost thin delicate membrane richly supplied with blood. Meningeal membranes protect the brain from mechanical injury. Dura அப்படின்னா tough, matterனா membrane. Dura matter தான் outer most membrane. இது ரொம்ப திக்காக இருக்கும். அதே மாதிரி இது fibrous membrane.
அரக்னாய்டு அப்படின்னா ஸ்பைடர். அதாவது இந்த மெம்பரைன் பார்க்குறதுக்கு வெப் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது டியூரா மேட்டருக்கும் பையா மேட்டருக்கும் மிடில் இருக்கும். ரொம்ப தின்னாக இருக்கும். பையா மேட்டருங்கிறது இன்னர் மோஸ்ட் லேயர். இது ரொம்ப டெலிகேட்டான மெம்பரைன். இதில் தான் பிளட் சப்ளை இருக்கும். A human brain is formed of 3 main parts: forebrain, midbrain and hindbrain. ஹியூமன் பிரெயினை 3 பார்ட்ஸாக பிரிக்கலாம். அது என்னென்னா forebrain, midbrain and hindbrain. Forebrain. The forebrain is formed of cerebrum and diencephalon. The latter consists of dorsal thalamus and ventral hypothalamus. செரிப்ரமும் டயன்செஃபலானும் சேர்ந்தது தான் ஃபோர் பிரெயின். இந்த டயன்செஃபலானை ஃபர்தராக 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். அது என்னென்னா டார்சல் சைடில் அதாவது மேல் பகுதியில் தலாமஸ், வென்ட்ரல் சைடில் ஹைப்போதலாமஸ் அதாவது கீழ்ப்பகுதியில் ஹைப்போதலாமஸ். Cerebrum. It is the largest portion forming nearly 2/3 of the brain. The cerebrum is longitudinally divided into 2 halves as right and left cerebral hemispheres by a deep cleft called median cleft. 2 cerebral hemispheres are interconnected by thick band of nerve fibers called corpus callosum. Brainல largest portion எதுனா cerebrum. இதில் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டு மாதிரி தெரியும். அதுக்கு பேர் தான் கிளெஃப்ட்டு. இந்த கிளெஃப்ட்டு பிரெயினை 2 ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் பண்ணும். அதுக்கு பேர் தான் செரிப்ரல் ஹெமிஸ்பியர். இது ரைட் அண்ட் லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியராக டிவைட் ஆகிருக்கும். இந்த 2 ஹெமிஸ்பியருக்கும் நடுவில் நர்வ் ஃபைபர்ஸ் இருக்கும். அந்த நர்வ் ஃபைபருக்கு பேர் தான் கார்பஸ் கலோசம். The outer portion of each cerebral hemisphere is formed of gray matter and is called cerebral cortex. The inner or deeper part is formed of white matter and is called cerebral medulla. The cortex is extremely folded, forming elevations called gyri with depressions between them termed as sulci that increase its surface area. செரிப்ரமோட அவுட்டர் போர்ஷனில் கிரே மேட்டர் இருக்கும். இந்த கிரே மேட்டர் போர்ஷனுக்கு பேர் செரிப்ரல் கார்டெக்ஸ். அதே மாதிரி செரிப்ரமோட இன்னர் பார்ட்டில் ஒயிட் மேட்டர் இருக்கும். இந்த ஒயிட் மேட்டர் போர்ஷனுக்கு பேர் செரிப்ரல் மெடுல்லா. இந்த கார்டெக்ஸ் பகுதியில் நிறைய மடிப்பு இருக்கும், அதாவது எலிவேஷன்ஸ். இந்த எலிவேஷன்ஸ்க்கு பேர் ஜைரி. டிப்ரெஷன்ஸ் இருக்கும். டிப்ரெஷன்ஸ்னால் மடிஞ்சிருக்க பகுதி. அந்த பகுதிக்கு பேர் சுல்சி. எதனால இப்படி மடிஞ்சிருக்கும்னா அப்போ தான் பிரெயினோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். ஈச் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் இஸ் டிவிசிபிள் இன்டு அ ஃப்ரண்டல் லோப், அ பெரைட்டல் லோப், அ டெம்போரல் லோப் அண்ட் அன் ஆக்சிபிட்டல் லோப். These lobes are also known as cerebral lobes and are associated with specific functions. Any damage in specific lobe in turn affects its function. ஒவ்வொரு செரிப்ரல் ஹெமிஸ்பியரையும் 4 லோப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரெண்டையுமே ஃப்ரண்டல் லோப், பெரைட்டல் லோப், டெம்போரல் லோப், ஆசிபிட்டல் லோப் அப்படின்னு 4 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. இந்த 4 லோப்ஸையும் ஒன்றா சேர்த்து செரிப்ரல் லோப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு லோபுக்கும் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. 4 லோப்ஸ்லையுமே ஏதாவது ஒரு லோபில் டேமேஜ்னால் அது அதோட ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணும். தலாமஸ். Thalamus present in cerebral medulla is a major conducting center for sensory and motor signaling. It acts as a relay center. தலாமஸ் எங்கே இருக்குன்னா செரிப்ரல் மெடுல்லாவில், அதாவது ஒயிட் மேட்டர் பகுதியில் இருக்கும். தலாமஸ் ரிலே சென்டராக ஆக்ட் பண்ணுது. இது என்ன செய்யும்னா சென்சரி நியூரானுக்கும் மோட்டார் நியூரானுக்கும் நடுவில் சிக்னல்ஸை பாஸ் பண்ணுது. அதனால இந்த தலாமஸ்க்கு இன்னொரு பேர் ரிலே சென்டர். ஹைப்போதலாமஸ். இட் லைஸ் அட் த பேஸ் ஆஃப் த தலாமஸ். இட் கண்ட்ரோல்ஸ் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஹங்கர், thirst, sleep, sweating, sexual desire, anger, fear, water balance, blood pressure, etc. It acts as the thermoregulatory center of the body. It controls the secretion of hormones from anterior pituitary gland and is an important link between nervous system and endocrine system. ஹைப்போதலாமஸ் எங்கே இருக்குன்னா தலாமஸோட
பேஸில் அதாவது கீழ்ப்பகுதியில் ஹைப்போதலாமஸ் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா நம்முடைய இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது நம்மையும் அறியாமல் செய்கிற சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணும், நம்மளுடைய பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கும். இந்த ஹைப்போதலமஸ் நம்மளோட பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுது. அதுக்கு பேர் தான் தெர்மோ ரெகுலேட்டர். அடுத்து பிட்யூட்ரி கிளாண்டில் செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதுவும் இதோட ஃபங்க்ஷன். மிட் பிரெயின், இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் thalamus and hindbrain. The dorsal portion of the midbrain consists of 4 rounded bodies called corpora quadrigemina that control visual and auditory reflexes. மிட்பிரெயின் எங்கே இருக்குன்னா தலாமஸ்க்கும் ஹின்பிரெயினுக்கும் நடுவில் இருக்கும். இந்த மிட்பிரெயினோட மேற்பகுதியில் 4 ரவுண்டட் பாடிஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா கார்போரா குவாட்ரிஜெமினா. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா நம்மளுடைய ஐ மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்து ஆடிட்டரி ரிஃப்ளெக்ஸஸ், அதாவது நம்ம காதில் கேட்குற சிக்னலுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது தான் இதோட ஃபங்க்ஷன். ஹின்பிரெயின், இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 3 parts: cerebellum, pons and medulla oblongata. ஹின்பிரெயினில் 3 parts இருக்குது. அது என்னென்னா cerebellum, pons, medulla oblongata. Do you know the human brain constitutes nearly 60% of fat? The most crucial molecule that determine our brain's integrity and the ability are essential fatty acids. EFAS cannot be synthesized and must be obtained from food. Fish, green leafy vegetables, almond, walnut are rich sources of EFAS. Human brainல 60% fat தான் இருக்குது. EFAS அப்படின்னா பிரெயினோடைய ஒருங்கிணைந்த செயலுக்கும் அதோட திறனை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கிற ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த ஃபேட்டி ஆசிட்ஸை பிரெயினால் சிந்தசைஸ் பண்ண முடியாது. அது எதுலேருந்து கிடைக்குதுன்னா நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து, அதாவது ஃபிஷ்ஷு, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு, ஆல்மண்ட்ஸு, வால்நட்டு, இதுலேருந்து தான் அதுக்கு அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்குது. செரிபெல்லம், இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின், ஃபார்ம்ட் ஆஃப் 2 large sized hemisphere and middle vermis. It coordinates voluntary movements and also maintains body balance. பிரெயினில் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் எதுன்னா செரிபெல்லம் தான். இதுலேயும் 2 ஹெமிஸ்பியர் இருக்கும். இந்த ஹெமிஸ்பியருக்கு மிடில் இருக்க போர்ஷனுக்கு பேர் தான் வெர்மிஸ். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா நம்மளுடைய வாலண்டரி மூமெண்ட்ஸை கோஆர்டினேட் பண்ணுறது தான் இதோட ஃபங்க்ஷன்ஸ். அதாவது நம்மளே தன்னிச்சையாக நம்மளுக்காக தோன்றி செய்கிற செயல் எல்லாமே வாலண்டரி மூமெண்ட்ஸ். பான்ஸ், பான்ஸ் a Latin word meaning bridge. It is a bridge of nerve fiber that connects the lobes of cerebellum. It relays signals between the cerebellum, spinal cord, midbrain and cerebrum. It controls respiration and sleep cycle. பான்ஸுங்கிறது ஒரு லாட்டின் வேர்டு. இதோட மீனிங் பிரிட்ஜ். இது எதெல்லாம் கனெக்ட் பண்ணுன்னா செரிபெல்லமில் இருக்க லோப்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும். அடுத்து செரிபெல்லம், ஸ்பைனல் கார்ட், மிட் பிரெயின், செரிப்ரம், இது எல்லாத்துக்கும் இடையிலையும் சிக்னல்ஸை பாஸ் பண்ணும். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதையும், ஸ்லீப் சைக்கிள், அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தூங்கி எந்திரிக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதும் இதோட ஃபங்க்ஷன். மெடுலா oblongata. Medulla oblongata is the posterior most part of the brain that connects spinal cord and various parts of brain. It has cardiac centers, respiratory centers, vasomotor centers to control heartbeat, respiration and contractions of blood vessels respectively. It also regulates vomiting and salivation. மெடுலா oblongata எங்கே இருக்குன்னா பிரெயினோட போஸ்டீரியர் பார்ட், அதாவது கீழ்ப்பகுதியில் இருக்கும். இது ஸ்பைனல் கார்டையும் பிரெயினோட மற்ற பார்ட்ஸையும் கனெக்ட் பண்ணும். இதில் கார்டியாக் சென்டர் இருக்குது, எதுக்குன்னா ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ரெஸ்பிரேட்டரி சென்டர் இருக்குது, எதுக்குன்னா ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதில் வாசோமோட்டார் சென்டர்ஸ் இருக்கும், எதுக்குன்னா பிளட் வெசல் சுருங்கி விரிகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த மெடுலா oblongata நம்ம பாடியில்
வாமிட்டிங்கையும் உமிழ்நீர் சுரப்பையும் ரெகுலேட் பண்ணுது. Okay students, in this video we learnt about human nervous system. In next video we will see about spinal cord. Thank you.